கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய பைபிள் நெட் குயிஸ் ஆப்பை திரும்ப ரீலான்ச் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஆப் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வாரம் எக்ஸாம் நடத்தி அதுக்கான ப்ரைஸை நம்ம கூகுள் பே, ஃபோன்பேயில் அனுப்பிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டும் அதுதான். ஸோ நாங்கள் கடந்த மாதங்களில் யாருக்கெல்லாம் நாங்கள் அந்த ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்பணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஸ்டினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம ஆப்பில் ரன் பண்ணுறதுனால சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. முதலாவதாக சர்வர் அப்படிங்கிற பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆப் ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் அல்ல. மந்த்லி நம்ம ஆப் ரன் ஆகுறதோ ஆகலையோ, பட் நம்ம சர்வருக்கான அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் சர்வருக்கு ஒரு பெரிய தொகையை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதை எங்களுடைய சொந்த காரணங்களாக அது கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரச்சனை. ஏன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய அன்வான்ட் மொபைல் நம்பர்ஸ் உள்ளே அவங்க எந்த ஒரு யூஸ் பண்ணாமல் சும்மா டம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 10 டிஜிட் நம்பரை மாறி போட்டு என்ன பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நம்முடைய ஆப்புடைய அந்த ஸ்பீடும் கம்மியாகிடுச்சுது. இப்போது நிறைய பேர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஒர்க் பண்ண என்ன ஆகுனா நம்முடைய ஆப்புடைய ஸ்பீடு ஸ்லோவாயிரும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக அலோகேட் பண்ண இந்த ஸ்பேஸோ அல்லது சர்வருக்கான காஸ்ட்டோ கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குது. அப்புறம் மூணாவது காரியம் என்னென்னா, நம்ம ஒரே நம்பருக்கு திரும்ப நம்ம அமௌண்ட் அனுப்புறதுனால பேங்க் சைடில் இருந்து சின்ன இஷ்யூ வருது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சில ஆப்பில் சில மாடிஃபை பண்ணி திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு மேலே பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம். இப்போவுமே நம்ம என்ன பண்ண சின்ன விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பரிசு கொடுக்குற முறையை மாற்றிருக்கோம். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. இப்போது 5 நம்பர்லேயும் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 5 பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இது நாங்கள் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே இது ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் இதை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய ஃபீஸ் இது வரைக்கும் 10 ரூபா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு 15 ரூபா. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மாற்றிருக்கோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எங்களால் ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அட்டென்ட் பண்ணுறவங்க சின்ன ஒரு அந்த ஃபீஸ் கட்டி வச்சுருக்கலையா, சின்ன ஒரு தொகை தான். ஸோ அதையும் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் மந்த்லி அந்த சர்வருக்கோ அல்லது ஆப்புடைய டெவலப்மெண்ட் இப்போ இந்த ஆப் இப்படி இருக்க போகிறது இல்லை, ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் ஆட் ஆக போகுது. ஸோ அதுக்கு டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ண அப்படின்னா நிறைய பேர் அட்டென்ட் பண்ணால் மட்டும் தான் அதை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். அதே மாதிரி பரிசுகளும் நாங்கள் ஒவ்வொரு ஏஜ் வைஸாக, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எல்லோரும் அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஏஜ் வைஸாக பரிசு கொடுக்க நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே அட்டென்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பை ரிவ்யூ கொடுங்க. சரியா? ஸோ நல்லா பாசிட்டிவாக இருந்தால் ரிவ்யூ கொடுங்க. நெகட்டிவ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் திருத்தி என்ன பண்ணுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் முழுக்க ஒரு நபரால் உருவாக்கப்படலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரயாசப்பட்டு இந்த ஆப் உருவாக்கியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆப்பை ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் பண்ண அவசியம் இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரியல, எனக்கு இந்த பைபிள் குவிஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னாலுமே யாராவது, ஏன்னா இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா ஸ்கூல் காலேஜெலாம் என்ன பண்ண ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லோரையும் நீங்கள் அட்டன் பண்ண வைங்க. ஓகேவா? அட்டன் பண்ண இது மட்டும் இல்லாமல் இதில் கொஷின் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஸ்டினை கேட்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா எங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி இதை யூஸ் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான வீடியோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுறோம். இப்போது ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். திரும்ப ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பைபிள் நெட்டு டைப் பண்ண நம்ம ஆப் வரும். அதில் போய் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆப் அப்டேட் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஓடிபி கொடுத்து உங்கள் ப்ராப்பரான மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேலும் பைபிள் நெட் குயிஸ் ஆப் சம்மந்தமான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.